கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளி. என்ன பிரமாதமாக சொன்னார்ல. நம்ம எல்லோரும் பாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்திற்கு இன்று பிரமாதமாக பதில் கொடுத்துருக்காரு. உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளி அப்படிங்கிறார் பாபா. அதோட நிப்பாட்டில் அடுத்து பிரமாதமாக சொல்கிறாரு, உனக்கான அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும் நமக்கு இல்லையா? உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உனக்கு தேவையானதை நான் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு பாபா பிரமாதமாக சொல்கிறாரு. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் 3 சகோதரிகளுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ஸை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு. சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம். பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி ஆக போகுது. அது இருந்தால்தான் எதையும் பெற முடியும். ஏன்னா சகோதரிக்குன்னு விசா வரல. அங்கே எக்ஸாம் ரிசல்ட் கூட வாங்க முடியாத நிலைமை. என்னிடம்தான் பேசினார்கள். சகோதரிக்கு பல பிரச்சனைகள் அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நிப்பாட்டுங்க, ஒரு 2 வழிபாட்டு முறை சொல்லிக் கொடுக்குறேன், அதை செயல்படுத்துங்கள், உங்கள் வாழ்வில் ஒளியேற்றப்படும்னு சொன்னேன். சகோதரி அதை செய்தார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு. சகோதரி ஒரு வேலையில் இருக்காங்க, ஒரு நல்ல வேலை வேண்டும். பாபாவின் பாதத்தை தான் கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். எனக்கு பாபா இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாதுன்னா எல்லாமே எனக்கு பாபா தான் சகோதரி சொல்கிறாங்க. பாபா எப்படி வழிகாட்டுகிறார், சகோதரியை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார், என்ன அற்புதம் நிகழ்த்தினார். அதுதான் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, 3வது அற்புதம் நம்ம இந்த 11 சேயிங்ஸில் படிச்சிருப்போம். ஷீரடி மண்ணை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் அகற்றப்படும்னு பாபா சொல்லியிருப்பார். அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்ற வகையில் அமர்க்களமான அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி ரோகிணி அவர்களுக்கு. என்ன அற்புதங்க, பிரமாதமான அற்புதம். இன்று என்னிடம் ஆயிரக்கணக்கான சகோதரிகள் பேசி கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்திற்கு இன்று பாபா முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். என் பாதங்களை பிடித்துக்கொள், உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து தருகிறேன்னு சொல்லிட்டு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாரு. என்ன பிரச்சனை? கர்ப்பப்பை பிரச்சனை தான் இல்லையா? நான் சொன்னோடனே எல்லாம் அப்படி நிமிர்ந்து உட்காந்துருப்பீங்க. ஏன்னா நிறைய சகோதரிகள் சஃபர் ஆகிட்டுருக்கீங்க. அதில் சகோதரிக்கு அந்த பிரச்சனை இருந்தது. பாபா எப்படி நிவர்த்தி செய்து வைத்தார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அப்புறம் பிரியா சகோதரிக்கு 2 வழிபாட்டு முறை சொல்லி கொடுத்தேன். என்ன ரோகிணி சகோதரிக்கு அந்த வழிபாட்டு முறை சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது என்ன வழிபாட்டு முறை, அதை இந்த எபிசோடில் தெளிவுபடுத்த இருக்கிறேன். ஒரு தனி எபிசோடாகவும் கொடுக்க இருக்கிறேன். குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, மகான்கள் வலியுறுத்திய ஒரு அற்புதமான விஷயம் இது. அது எப்படி செய்ய வேண்டும் அதை இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாரும் செய்யுங்க. உண்மையிலே உங்கள் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் சத்தியமாக வரும். இது மகான்களின் அருள் வாக்கு. இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகும். அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அந்த வழிபாட்டு முறையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதல் அற்புதம் பிரான்ஸை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு. அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். சகோதரி வாழ்வில் பல பிரச்சனைகளை சகோதரி என்கிட்ட அடுக்கிட்டே வந்தாங்க. அண்ணா இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னா, எதை செய்தாலும் ஒரு முட்டுக்கட்டை மாதிரி இருக்குன்னா அது செயல்படுத்த மாட்டேங்குது. அப்புறம் நான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்ட பிறகு ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த மாதிரி தான் நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னாங்க. அம்மா, நான் உங்களுக்கு 2 வழிபாட்டு முறை சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த வழிபாட்டு முறைகளை செயல்படுத்துங்கள். தினமும் காலையில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை. அதை செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் எந்த தடங்களுமே இருக்காது. உங்கள் வாழ்வு அற்புதமாக பிரகாசிப்பதை நீங்கள் தரிசனம் செய்ய முடியும்னு சொன்னேன். சகோதரிக்கு சொல்லிக் கொடுத்தேன். சகோதரி செய்தார்கள். சரி, சகோதரி எதற்காக என்கிட்ட பேசினாங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சகோதரி ஏற்கனவே ஒரு அற்புதம் சகோதரிக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரான்ஸில் ஒரு முக்கியமான எக்ஸாம் சகோதரி எழுதுகிறாங்க. A1 லெவல்னு பேர் அதுக்கு. அந்த A1 லெவலில் அற்புதமாக எழுதி சகோதரி 90% ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ A2 லெவலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க சகோதரி.
A12 ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அதுவும் இந்த ஃப்ரெஞ்சு கான்வர்சேஷன் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் பாபாட்ட தான் முறையிட்டு கொண்டிருக்கிறேன். தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு நோட் புக் போட்டு 18 முறை ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நான் எழுதி கொண்டு வருகிறேன். பாருங்கள், சகோதரி செய்வது ஒரு அற்புதமான முறை. நான் எல்லா சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், நம் வீட்டில் படிக்கின்ற குழந்தைகள் இருந்தால் இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நீங்களோ இல்லை உங்கள் கணவரோ எழுத வேண்டும். நம்பிக்கையோடு எழுதுங்கள். என் வாழ்விலும் பாபா அற்புதம் புரிந்தார். நான் அற்புதத்தில் சொன்னேன், அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். குழந்தைகளை நன்றாக பிரமாதமாக பிரகாசிக்க வைப்பார். சகோதரி தொடர்ந்து அந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதிட்டு வராங்க. மார்ச் மாதம் 3ஆம் தேதி எக்ஸாம். சகோதரி விசா அப்ளை பண்ணிவிட்டு காத்திருக்கிறதுனால ஐடி அப்படின்னா சகோதரியோட பாஸ்போர்ட் தான். இந்த பாஸ்போர்ட்டை காமிச்சு தான் எல்லா வேலையும் அங்கே நடத்தணும். நான் அப்போ தான் பாஸ்போர்ட் எடுத்து பார்க்குறேன். மார்ச் மாதம் 26ஆம் தேதியோடு என் பாஸ்போர்ட் காலாவதி ஆகிறது. ஐயோ, மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதுகிறோம், நாளைக்கு ரிசல்ட் வாங்கும்போது பிரச்சனை வருமேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம்னு சொல்லிவிட்டு மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதினேன். வரிசையாக ஒரு எக்ஸாமாக முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை தான். ஒரு 65% மார்க் வந்தால் பெரிய விஷயம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் அந்த கான்வர்சேஷன் ஒரு எக்ஸாம் உண்டு, அது நான் திருப்தியாக செய்யவே இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு அது. ஆனால் நான் ஒரு முறை எக்ஸாம் போகும்போதும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சொல்லிவிட்டு தான் எக்ஸாமுக்கு போவேன். பாபா என்னோடு வருவாருங்கிற எனக்கு பிரமாதமான நம்பிக்கை உண்டு. அதை வச்சு தான் நான் எழுதின எக்ஸாம் எல்லாம். பிரமாதமாக எல்லா எக்ஸாம் முடிச்சிட்டேன். ரிசல்ட் வந்தது. எனக்கு மெயிலில் உங்கள் ரிசல்ட் ரெடி ஆகிடுச்சு, கலெக்ட் பண்ணிக்கிங்கன்னு மெயில் வந்தது. நான் ரிசல்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு போகிறேன். இதுக்கிடையில் மார்ச் மாதம் 26ஆம் தேதியோடு என்னுடைய பாஸ்போர்ட் காலாவதி ஆயிடுச்சு. அதை ரெனியூ பண்ணுறதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அலுவலகத்துக்கு போய் ரிசல்ட்டை கேட்குறேன். அவங்க ஐடி கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னுடைய காலாவதியான பாஸ்போர்ட்டு தான் நான் காட்டுறேன். அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஐடியை நாங்கள் ஒத்துக்க முடியாது, லைவாக இருக்கணும், இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இல்லைங்க, நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க, ரெனியூ கிடச்சிரும் அப்படின்னா. இல்லை, அது கிடச்ச உடனே வாங்கிக்கங்கன்றாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். போராடி பார்க்கிறார்கள், அது நடக்க மாட்டேங்குது. நான் அங்கேருந்தே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், எனக்கு அந்த ரிசல்ட்டாக சொல்ல முடியுமா, என் மார்க்காவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறேன். அந்த அம்மா சொன்னாங்க, மார்க்கெலாம் சொல்ல முடியாது, இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. பாஸுக்கு 50% எடுத்தால் பாஸ் ஆகும். அப்போது நான் 50% தான் எடுத்திருக்கேனா இல்லை அதுக்கு மேலே அதிகமாக எடுத்திருக்கேனான்னு எனக்கு தெரிலனா, எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் நான் வீட்டிற்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லைனா எல்லா விஷயங்களிலும் எனக்கு தடைகள் நிறையாக இருக்கிறது. எதுவுமே நான் முயற்சி பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணால் தான் நடக்குது. இதெல்லாம் எதனால் நடக்குது, என் வாழ்வில் ஏன் இவ்வளவு தடைகள், எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள், நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது தான் நீங்கள் அந்த 2 வழிபாட்டு முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, இதை பற்றி என்கிட்ட சொல்லிக் கொடுத்தீங்க. அண்ணா சொல்கிறாரு, கண்டிப்பாக இது நம் வாழ்வில் மாற்றங்களை கொடுக்கும்னு மிகப்பெரிய நம்பிக்கையோடு அடுத்த நாள் காலையிலே செஞ்சிட்டேன். பிரமாதமாக சூப்பராக காலையில் எந்திரிச்சேன், குலதெய்வ வழிபாடு முடித்தேன், கையோட முன்னோர்கள் வழிபாடு முடித்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன். இப்போ நம்ம பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஏதோ மன நிம்மதி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணும்போது இந்த ஆஃபீஸுக்கு திருப்பி போய் கேட்டா என்ன, நம்ம தான் ரெனியூ பண்ண கார்டு வச்சுருக்கோம்ல, பாஸ்போர்ட் ரெனியூவல் கார்டே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். நான் எக்ஸாம் எழுதினாலே அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். அந்த இன்ஸ்டியூட்டில் போனால் அந்த இன்ஸ்டியூட் டைரக்டர் உட்காந்துருக்காரு. நேராக கொண்டு போய் அவர்கிட்ட என்னுடைய ரெனியூவல் கார்டை காமிச்சு உண்மையை சொன்னேன். என்னுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதை நான் ரெனியூ கொடுத்துருக்கேன், எனக்கு ரிசல்ட் வேணும், எனக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் உட்காருங்கன்ட்டார். ஒன்றுமே சொல்லலை. நான் தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கேன். உட்காந்து சீட்டில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிடத்தில் அந்த டைரக்டர் எனக்கு கூப்பிட்றாரு. என் பேர் சொல்லி இங்கே வாங்க அப்படிங்கிறாரு. கிட்ட போன உடனே இந்தாங்க உங்கள் ரிசல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்பா, எனக்கு நீங்கள் பெற்றுக் கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் தான் கோபுரம் டிவி காமிச்சிங்க. கோபுரம் டிவியின் மூலமாக அந்த 2 வழிபாடுகள் செய்ய சொன்னார்கள். அந்த வழிபாடு செய்ய 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 முதல் வெற்றி. இனி என் வாழ்வில் வெற்றிகளை மட்டுமே நான் பார்ப்பேன்னு சகோதரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு பேசினாங்க. அடுத்து பாபா ஒரு பிரமாதமான அற்புதம் பண்ணார். சகோதரி ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஒழுங்காக எழுதலையே, என்ன ரிசல்ட் வந்திருக்கோன்னு பார்த்தா பாருங்கள், 90% ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சகோதரி.
மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் இதில் எனக்கே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்வர்சேஷன் எக்ஸாமில் நான் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 25 அவுட் ஆஃப் 25னா பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் என் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தியது சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. அடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னாங்க. ஆனால் அந்த பூஜை செய்ய ஆரம்பித்தேன். முதல் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இனி என் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் முடித்து வைப்பார் சாய்நாதர். மகான்கள் பிரமாதமாக வழிகாட்டுவாங்க நமக்கு. மகா பெரியவர் பிரமாதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் கும்பிடாமல் என்னிடம் வராதீர்கள்னு சொல்கிறார் இல்லையா? அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூஜை அது. பூஜைன்னு உடனே பெருசாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஒரு சிம்பிள் பூஜை தான். நான் சொல்லித்தரேன். இந்த எபிசோட எண்டில் பிரமாதமாக சொல்லித்தரேன். எல்லோரும் செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் நிம்மதி வேண்டும், யார் யாருக்கெல்லாம் ஏற்ற வேண்டும், யார் யாருக்கெல்லாம் மாற்றம் வேண்டுமோ அத்துணை பேரும், யாரெல்லாம் தொடர் துன்பங்கள், தொடர் துயரங்கள், தொடர் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் இன்று வரப்பிரசாதமாக இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நான் சொல்கிறேன், தனி எபிசோடாகவும் ஷார்ட்ஸில் போடுறேன். இப்படி பிரமாதமாக சகோதரி பிரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர். அடுத்து பாருங்கள், ஒரு அமர்க்களமான அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு. சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர், நம்ம கோபுரன் டிவியோட அற்புதமான ரசிகர். நம்ம 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு 50 பேருக்கு பரிசு கொடுத்தோம் இல்லையா? அதில் சகோதரியும் ஒருத்தர். அது இப்போ தான் சமீபத்தில் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் பரிசு கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் யார் யாருக்கு கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. என்ன உடனே அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. எனக்கு அந்த பாதத்தையும் அந்த பாபாவின் படத்தையும் அந்த காயினையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபா எப்படி செலக்ட் பண்ணி எல்லாரையும் கொடுக்குறாரு பாருங்கள். அழகாக அவங்கள அத்தனை பேருக்கும் பாபா கொடுப்பார். ஏன்னா நம்ம மாதத்துக்கு 10 பேருக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் கிடைக்கும். பாபாவோட ஆசீர்வாதம் இருந்தால் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் எல்லாருக்கும். சரி, சகோதரியின் வாழ்வில் என்ன அற்புதம் நிகழ்த்தினார்? சகோதரிக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. சகோதரி அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறது இல்லை. 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்பா அம்மாவோட தான் வசிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்கிறாங்க. சகோதரி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்கள். சம்பளம் கொஞ்சம் கம்மி தான், நான் எனக்கு பத்த மாட்டேங்குது. எனக்கு அப்பாவோட உதவியால் தான் நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு பாபா பெரிய புரிதல் கிடையாது. ஆனாலும் எங்கு பாபாவின் விக்கிரகம் பார்த்தாலும் எடுத்து வந்து எங்கிட்ட கொடுத்துருவார். இந்த ஃபோட்டோவில், இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த பாபா எல்லாமே அப்பா கொண்டு வந்து கொடுத்த பாபான்னா எனக்கு. பாபா என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். பாபா வந்து கொண்டிருக்கிறார்னால ஐஸ்வர்யம். சகோதரிக்கும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நம்மை தேடி சாய்நாதர் வருகிறார் என்றால் நமக்கு ஐஸ்வர்யம், பிரமாதமான ஐஸ்வர்யம். பாருங்கள் சகோதரிக்கு அந்த ஐஸ்வர்யம் எப்படி கிடைத்தது பாருங்கள். சகோதரி ஒரு நிறுவனத்தில் அப்ளை பண்ணுறாங்க வேலைக்கு. அப்போ பாபா ஒரு புரிதலை சகோதரிக்கு ஏற்படுத்துகிறார். முருகனின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள், வேல்மாறல் பூஜை செய் அப்படிங்கிறாரு. சகோதரி வேல்மாறல் பூஜை பண்ணுறாங்க. சகோதரிக்கு அப்போ ஒரு உணர்வு, இந்த கந்தசஷ்டி விரதம் நம்ம இருந்தால் என்ன, 48 நாட்களுக்கு இருக்கலான்னு முடிவு பண்ணி அந்த கடைசி 6 நாளை எண்டில் ஃபினிஷிங்கில் வச்சுக்கிட்டாங்க. நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருக்குது. அந்த கந்தசஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி ஒரு நிறுவனத்திலிருந்து சகோதரிக்கு ஃபோன் வருது. அம்மா உங்களுடைய ரெஸ்யூம் எங்களுக்கு கிடச்சிது, நீங்கள் சூட்டபுளாக இருப்பீங்க, ஐ ஆம் கார்த்திகேயன் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறாரு. சகோதரி கண்கள் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா சகோதரி விரதம் இருக்கிறது முருகருக்கு. யார் பேசுகிறார் பாருங்கள் அந்த நிறுவனத்திலிருந்து, கார்த்திகேயன்னே ஒருத்தர் பேச வைக்கிறார் பாருங்கள் பாபா. அதுதான் சாய்நாதர். நீங்கள் இன்டர்வியூ டேட் நான் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க, கரெக்டாக வந்துடுங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. அந்த இன்டர்வியூ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பிக்கிற அதே நாள். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓடி போய் பாபாவுக்கும் முருகருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த நாளில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டிங்க, செகண்ட் ரவுண்டு ஒரு டேட் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அன்று பார்த்தால் வியாழக்கிழமை, சாய்நாதரின் நாள். பிரமாதமாக முருகரில் ஆரம்பித்து சாய்நாதரில் முடித்து வைக்கிறார். அண்ணா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னா செலக்ட் பண்ணிட்டேன். அற்புதமான நிறுவனம், அற்புதமான வேலை, அற்புதமான சம்பளம். சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இந்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது சாய்நாதர் நம்மை வழி நடத்துகிறார் என்பது சத்தியமான உண்மை, நிதர்சனமான உண்மை. அவர் அழகாக நம்மளை அறிவுறுத்தி அற்புதமான பாதையில் நம்மை வழி நடத்தி செல்வார். நமக்கு என்ன தேவையோ அதை அள்ளி கொடுப்பார். சகோதரிக்கு நிறைய தேவைகள் இருக்குது. சகோதரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடையும் தயவு செய்து நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நான்
இன்ட்ரோலேயே சொன்னேன் உங்களுக்கு, இந்த எபிசோடில் இந்த குலதெய்வ வழிபாடு பற்றியும் முன்னோர்கள் வழிபாடு பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். இது யாருக்கு வாழ்வில் நன்மையை நிகழ்த்தியது அப்படின்னு கேட்டால் பிரசாத் கணேஷுக்கு தான். இது என் வாழ்வில் நான் செய்த ஒரு அற்புதமான வழிபாடு, இன்று வரை நான் செய்து கொண்டிருக்கும் வழிபாடு. என் வாழ்வில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் எனக்கு கொடுத்தது. இந்த வழிபாடை நீங்கள் எல்லாரும் செய்யணும்னு எனக்கு ஆசை. அதற்காகத்தான் இப்போ நான் சொல்கிறேன். நான் யாருக்கெல்லாம் தொடர் துன்பங்கள், தொடர் தோல்விகள், தொடர் துயரங்கள் இருக்கோ அவங்க அத்தனை பேரும் செய்ய வேண்டும். யாரெல்லாம் தடைகளை எதிர்கொள்கிறீர்களோ அத்தனை பேரும் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அற்புதமான வழிபாடு. என்ன வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா, 2 வழிபாடு பற்றி சொன்னேன் நான். ஒன்று குலதெய்வ வழிபாடு, மற்றொன்று முன்னோர்கள் வழிபாடு. ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பற்றி சொல்லிடுறேன் நான். இந்த வழிபாடு யார் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உள்ள மருமகள் செய்ய வேண்டும். அவங்க தான் செய்யணும். இந்த 2 வழிபாடுமே அவங்க தான் செய்யணும். குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சு, மகாபெரியவர் சொன்னதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் காலையில் தூங்கி எழுந்து குளிக்கக்கூட தேவையில்லைங்கிறார் மகாபெரிவா. நேர கை காலை கழுவிட்டு நேர வந்து நம்ம வீட்டில் உள்ள விளக்கை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை அழையுங்கள். அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, மனம் உருகி அழையுங்கள். எங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த விளக்கில் உட்காருங்க, எங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை அந்த வீட்டு மருமகள் செய்ய வேண்டும். செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அந்த குலதெய்வம் அந்த விளக்கிற்கு வரும், உங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். நிதர்சனமான உண்மை. ஒரு வழிபாடு முடிஞ்சுதா? 2வது வழிபாடு முன்னோர்கள் வழிபாடுன்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே சகோதரிகள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆமாண்ணா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோண்ணா அப்படிங்கிறாங்க. நீங்கள் செய்கிறது முன்னோர்கள் வழிபாடே கிடையாது. மகாபெரியவர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறார். 7 தலைமுறையே வணங்க வேண்டும்ங்கிறார். சரிங்களா? நிச்சயமாக இருக்காது. 7 தலைமுறையை வணங்கும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு அள்ளி கொடுப்பார்கள் அவர்கள், இல்லையா? தெய்வத்திற்கு பிறகு முன்னோர்கள் தான் முக்கியம் நம் வாழ்வில். நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடு முடிஞ்ச உடனே கரங்களை கூப்பி முடிந்தால் தெற்கு நோக்கி நின்று உங்கள் கணவர் வீட்டு சைடு, அப்படி திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் தந்தை வீட்டு சைடு இறந்து போன 7 தலைமுறை முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க, இது உங்கள் குடும்பம், நாங்கள் எல்லோரும் உங்களுடைய அன்பு குழந்தைகள், எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும், எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வாருங்கள்னு அங்கே ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்படி இந்த 2 பிரார்த்தனையும் செய்யும்போது நம்முடைய வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் என்பது சத்தியமான உண்மை. முன்னோர்களை பற்றி மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, குலதெய்வத்தை பற்றி மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மகான்களின் வழிகாட்டுதலின் பேரில் நம்ம இந்த பூஜையை செய்கிறோம், இந்த வழிபாட்டு முறையை செய்கிறோம். நம் வாழ்வு பிரமாதமாக இருக்கும். சாய்நாதர் அதானே சொல்கிறார் இல்லையா? பாபாவும் சச்சரிதமில் பிரமாதமாக சொல்லுவார். ஷியாமா கொலுசு பாபாட்ட கொண்டு வந்து கொடுப்பார். பாபா இருந்தாங்க பாரு, இது குலதெய்வத்தோடது, சப்தஸ்ருங்கி தேவியோடது, அவள்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்பார் இல்லையா? குலதெய்வத்திற்கு எல்லா மகான்களும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். முன்னோர்களுக்கு எல்லா மகான்களும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பித்ரு பூஜைக்கு அற்புதமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனால் இந்த பூஜைகளை செய்து வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. இன்றைக்கும் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. அந்த துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் ஒரு பிரமாதமான அற்புதம். பாபா அந்த 11 சேயிங்ஸில் சொன்ன மாதிரி, எவன் என் ஷீரடி மண்ணை மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் முடிவுக்கு வருங்கிறார் இல்லையா? பாருங்கள், அமக்களப்படுத்துகிறார். சகோதரி ரோகிணியின் அற்புதம் மூலம் நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். வாங்க இப்போ பிரமாதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். தீவரணம் சர்வஜம் பிரசன்னாதனம் தியாயேது சர்வகுணமடாந்தே அதேபூர்வோ தேவமுன சகலவரேதனாம் சிட்டாதாம் அஸ்யாம் வர்த்தமானாதாக கோபுரம் டிவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் சர்வேடாம் சககுடும்பானாம் க்ஷேமா தைரிய வித்யவதி ஆயுள் ஆரோக்கிய சத்யானாம் அபிவர்தேர்த்தமரோக திடகாந்திரகாணித்யர்த்தம் தனதான்ய சக்ஷந்தான சகல சௌபாட்யகாணித்யம் தேகாரோக்கியதா மனசந்தோட சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்யர்த்தம் கர்ம பித்ரு शाप पाप निवर्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम सकल कार्य जयकर प्राप्त्यर्थम ज्ञान साईनाथ गुरुवे नमो नमः बाधारविंददोः सदाना मध्ये करिष्यामः
सदानिम्बवृक्षस्य मूलादिवासात् सुधास्राविणं दिक्तमप्यप्रियं तं तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथम् ॐ गां सायिनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः ॐ कृष्णराम शिवमारुद्यादिरूपाय नमः ॐ शेष सायिने नमः ॐ गोदावरीधर शिरडिवादिनी नमः ॐ भक्तकृतारदाय नमः ॐ सर्वकृतवादिनी नमः ॐ भूतावासाय नमः ॐ भूतभविष्यद्वादिताय नमः कालातीताय नमः ॐ कालाय नमः ॐ कालकालाय नमः ॐ कालदर्पदमनाय नमः ॐ मृत्युञ्जयाय नमः मृदियाय नमः मृदिया भयप्रदाय नमः जीवाधाराय नमः ॐ सर्वाधाराय नमः ॐ भक्तावण समर्थाय नमः ॐ भक्तावण भृतिङ्गाय नमः श्रद्धाय नमः आरोग्ये क्षेमदाय नमः ॐ धनमाङ्गल्यप्रदाय नमः रुद्धिसिद्धिदाय नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः योगे नमः आपत्बन्धवाय नमः मार्गबन्धवे नमः भुक्तिमुक्तिसर्गाभोर नमः प्रियाय नमः प्रीतिवर्धनाय नमः कर्यामिने नमः सच्चिदात्मे नमः आनन्दाय नमः आनन्दाय नमः परमेश्वराय नमः परब्रह्मणे नमः परमात्मे नमः परमसुखदाय नमः परमेश्वराय नमः ज्ञानस्वरूपिणे नमः जगदन्त्रे नमः भक्तानां मातृदातृपितामगाय नमः भक्तवयप्रदाय नमः भक्तपराधीनाय नमः भक्तानुग्रह कादराय नमः शरणागत वस्तलाय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञान वैराग्यदाय नमः प्रेमप्रदाय नमः संशय हृदय दुर्बल्ये पापकर्म वासनाक्षयकराय नमः साईनाथ गुरुवे नमो नमः शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोग दोषनिवारणं व्याधिनिवारणं ज्ञानसाईनाथ परिपूर्ण अनुग्रहप्रसादवलसिद्धिरस्तु त्र्यम्बकं यजामहे सुगन्धिं मुट्टिवर्धनं उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीयमामृतात् धनं धान्यं शुम्भकपुत्रलाभं सौधम्मस्तरं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु राजाय मृदेगदाग्नेः ममावजम्बैः श्रवणाय गुरुमहे समेकामान् कामकामाजमख्यं कामेश्वरोगै श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमः ॐ शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्दस्वरूप साईनाथ गुरुवे नमो नमः ஏகமுகற்பூரணிராஞ்சனதீபம் தரிசதாமி. அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். பாபா விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராஜ நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமः. शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमः. पंचमुख कल्पूरणीरांजन दीपं दर्शयामि. साईनाथ महाराज की. அற்புதமான துணி பூஜையின் தரிசனம். அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, துணி பூஜை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ரோஹிணி அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்காங்க. சகோதரிக்கு நிகழ்ந்த பிரமாதமான அற்புதம். எப்படி வழி நடத்தி செல்கிறார் பாருங்கள் சாய்நாதர். நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய பாதங்களில் கொடுக்கும்போது அவர் நம்மை கரம் பிடித்து அற்புதமாக வழி நடத்தி அதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறார். சகோதரி ஆரம்பிக்கும் போதே சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா நான் இப்போ உங்கள்கிட்ட உயிரோடு பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதற்கு காரணமே சாய்நாதர் தான். பிரமாதமாக ஆரம்பித்தாங்க இல்லையா? சாய்நாதர் நம்மோடு இருக்க பயமே இல்லைங்கிறதுக்கு தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். எந்த இக்கட்டாக இருந்தாலும் என் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். சகோதரி 414 எபிசோடு பார்க்குறாங்க. பாப்பப்பாய் வந்திருக்கு. அது பார்க்கும்போது அதில் ஒரு சகோதரியின் கர்ப்பப்பை பிரச்சனை பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த சகோதரிக்கு பாபா ஆசீர்வாதம் செய்தார். ஷிரடிக்கு வந்தார்கள், ஆசீர்வாதம் கிடைத்ததுன்னு நான் சொன்னேன். என் கூட தான் ஷிரடி வந்தாங்க அந்த சகோதரி. அதை பார்த்த உடனே நம்ம ஏன் இந்த அற்புதத்தை சொல்லவில்லைன்னு சகோதரிக்கு தோணியிருக்கு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த அற்புதத்தை சொல்கிறார்கள். சகோதரிக்கு அதே பிரச்சனை. இன்றைக்கி கர்ப்பப்பை பிரச்சனைனால நிறைய சகோதரிகள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். எப்படி இந்த சகோதரிகளுக்கு அதை முடிவுக்கு கொண்டு வந்தனோ அதுபோல் உங்கள் அத்தனை பேருக்கும் அதை முடித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா பிரமாதமாக நமக்கு உறுதி அளிக்கிறார். வாங்க என்ன நடந்தது தரிசனம் பண்ணுவோம். சகோதரிக்கு அதே பிரச்சனை, பயங்கரமான வலி, உதிரப்போக்கு எல்லாமே இருக்குது.
இர்ரெகுலர் பீரியட்ஸு, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வலியால் துடித்தேன். நான் எல்லா மந்திரங்களும் சொல்லுவேன், நம்ம சேனலில் சொல்கிற அத்தனை மந்திரங்களும் சொல்லுவேன், அத்தனை விளக்கு பூஜைகளும் செய்வேன். அப்போ தான் என் கண்ணில் பட்டது சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம். பிரமாதமாக இருந்தேன். நான் நாகசாய் பாபா ஆலயத்தில் சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்கேன். அன்றைக்கி அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. அதை நான் வாயில் போட்டேன் தெரியாமல். அப்போ நான் அப்பாட்ட நான் கேட்குறேன், ஏன்பா இப்படி பண்ணீங்க? நான் தான் சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் இருக்கேனே, எனக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டீங்களே, எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குப்பான்னு பாபாட்ட பேசிட்டு பாபாவிடம் திரும்பி, ஷீரடி வரும் வரை நான் சர்க்கரை உட்கொள்ள மாட்டேன். ஷீரடியில் கல்கண்டு வைத்து துவாரகுமாயில் நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோருக்கும் விநியோகத்தை விட்டு தான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் நான் சர்க்கரையை சாப்பிட மாட்டேன்னு அப்பாட்ட வேண்டிக்கிட்டேன்னா, அப்புறம் நாட்கள் அப்படி நகர்ந்து போச்சு. 5 மாதம் வரைக்கும் நான் ஷீரடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. நான் தொடர்ந்து இந்த அவஸ்தையில் இருந்துக்கிட்டே இருக்கேன். பயங்கரமான அவஸ்தை. 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 5வது மாதம் எனக்கு ஷீரடிக்கு செல்லுகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை அப்பா ஏற்படுத்தி கொடுத்தார். நானும் என் சின்ன பொண்ணு தான் ஷீரடி கிளம்புறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்தேன். என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. சரி, நான் ரிசல்ட் நான் ஊருக்கு போய்ட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரெயின் ஏறிட்டேன்னா, ட்ரெயின் பிடித்து ஷீரடி சென்று அற்புதமாக பாபாவின் தரிசனம், கல்கண்டு வாங்கிட்டு போயிருந்தேன். துவாரகுமாயில் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எல்லோருக்கும் விநியோகித்து விட்டு நானும் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல், குருஸ்தானில் வேப்ப மரத்தை 108 முறை வலம் வர வேண்டும், என்னுடைய வியாதிக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு. பிரமாதமாக சுற்றினேன். நான் 1.5 மணி நேரம் ஆச்சு. அற்புதமாக சுற்றி வந்தேன். பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. 3 நாட்கள் ஷீரடியில் இருந்தேன். 3 நாளும் சந்தோஷமான தரிசனம். பாபா ஒரு அருள் தரிசனம் கொடுத்து என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி பஸ்ஸுக்கு நேரம் ஆகிடுச்சு. 1 மணிக்கு பூனேயில் போய் ட்ரெயினை பிடிக்கணுங்கும் போது தீர்த்தம் கிடைக்கும்னு யாரோ சொன்னாங்க. அந்த தீர்த்தம் வாங்குவதற்காக ஓடி போய் தீர்த்தமும் கொடுத்தார் சாய்நாதர் எனக்கு. அந்த தீர்த்தத்தையும் வாங்கி கொண்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பஸ்ஸு 1 மணிக்கு பூனே போகாதுன்னு ஒரு அதிர்ச்சி தகவலை அந்த டிரைவர் கண்டக்டரும் சொல்கிறாங்க. என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. என்னப்பா அது இப்படி, என்னை கொண்டு போய் ட்ரெயினில் ஏற்றி விட்டுருங்கப்பான்னு சொல்லி அப்பாட்ட வேண்டிக்கிறேன். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த டிரைவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஏறுங்க எப்படியாவது உங்களை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. தொடர்ந்து பயணம். அற்புதமாக எங்களை ஸ்டேஷனில் விட்டாங்க. நாங்கள் ட்ரெயினையும் பிடிச்சிட்டோம். கோயம்புத்தூர் சேர்ந்துட்டேன். நான் ரிசல்ட் வாங்குறதுக்காக அந்த ப்ளட் டெஸ்ட் எடுத்த லேபுக்கு போகிறேன். அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுச்சு எனக்கு. ஹீமோக்ளோபின் லெவல் 6 தான் இருக்குது, பாதி தான் இருக்குது. அந்த டெஸ்ட் எடுத்தவரே சொன்னார், உடனே டாக்டரை பாருங்கள், ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்ட்டாரு. எனக்கு எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி கலக்கமாக இருந்தது. கையில் அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டே இருந்தேன். கணவரோடு தான் நான் போயிட்டுருக்கேன். கணவருடைய நண்பரை பார்த்துட்டு போகலான்னு சொன்னார். அவர் ஒரு டாக்டர். அவர் கிளினிக்கில் போய் உட்காந்துருக்கோம். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன கையில் பேப்பர் வச்சுருக்கீங்க கொடுங்கன்னாரு. நான் தயக்கத்தோடு தான் பேப்பரை அவர்கிட்ட கொடுக்குறேன். அந்த பேப்பரை பிரித்து பார்த்தவர் அதிர்ச்சி ஆகிட்டார். என்னம்மா அது, ஹீமோக்ளோபின் லெவல் 6 தான் இருக்குது, எடுக்கக்கூடாதுமா இவ்வளோ, இது மிகப்பெரிய ஆபத்துமா அது. என் மனைவி இந்த கர்ப்பப்பை ஸ்பெஷலிஸ்ட்டாவை நான் உடனே லெட்டர் கொடுக்குறேன், உடனே போய் பாருங்கள், இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி என்னை உடனே அனுப்பிச்சி விட்டார். அற்புதமாக அந்த டாக்டரை பார்த்தேன். இதெல்லாம் சாய்நாதரோட ஆசீர்வாதம். பாருங்கள், இது வரைக்கும் சகோதரி டாக்டரை போகக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அழகாக கொண்டு டாக்டர்கிட்ட சேர்த்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்டே அனுப்பிச்சி வைக்கிறார் சாய்நாதர். அது ஷீரடி மண்ணை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இல்லையா? அதை நமக்கு எப்படி உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள் சாய்நாதர். சகோதரி அந்த டாக்டர்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அழகாக ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தா கர்ப்பப்பையில் ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்குது. டாக்டர் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் கிளியராக வேணும், ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா அந்த கட்டி ஏடாகூடமாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. டாக்டர் சொன்னாங்க, இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் அவைலபிளாக இருந்தாங்க. நான் அன்றைக்கி வியாழக்கிழமை திடீர்னு வச்ச ஆப்ரேஷன் தான். எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் பாபா ஆர்கனைஸ் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து விட்டார்னா, மிகப்பெரிய டாக்டரெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. 4 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தான் சகோதரிக்கு. அற்புதமாக என்னை குணப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். இதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்பாண்ணா. அமர்க்களப்படுத்தினார் சாய்நாதர். என்னை ஷீரடிக்கு அழைத்து அற்புதமாக ஆசீர்வாதம் செய்து ஷீரடியிலிருந்து வந்தவுடன் என்னுடைய பிரச்சனையை முடித்து வைத்தார் சாய்நாதர்.
இல்லையா? அந்த ஸ்லோகன் எவ்வளோ உண்மை பாருங்கள் அது, இல்லையா? எவன் என் ஷீரடி மண்ணை மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் அகற்றப்படும். அகற்றிட்டாங்க இல்லையா? அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சகோதரிக்கு இருந்த நம்பிக்கை மாதிரி நமக்கு இருக்கணும். சகோதரி ஒரு விஷயம் செய்ததாக நான் சொன்னேன். நாகசாய் பாபா ஆலயத்தில் சர்க்கரையை வாயில் போட்டுட்டாங்க, அதனால் வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கும் பாபா தெளிவு கொடுத்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி நன்றி சொல்லும் விதமாக பாபாவுக்கு 48 நாட்கள் பூஜைகள் அனுஷ்டிக்கிறார்கள். அதில் 21 நாள் சர்க்கரையில் அக்கறையில் விரதம், 5 நாட்களுக்கு 5 விளக்கு பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை, சந்தியாகால பூஜை, எல்லா விளக்கு பூஜைகளும் செய்கிறாங்க சகோதரி. அப்படி செய்யும்போது சகோதரி மீண்டும் நாகசாய் பாபா ஆலயத்திற்கு செல்கிறார்கள் சத்யநாராயண பூஜைக்கு. அன்று சத்யநாராயண பூஜை முடிஞ்சு கதை சொல்லிகிட்டு இருக்காரு ப்ரீஸ்ட். அந்த கதையில் ஒரு விஷயம் வரும். நீங்களாம் சத்யநாராயண பூஜை போனவங்களாம் தான் கவனிச்சிருப்பீங்க. ஒரு ராஜா பிரசாதம் சாப்பிடாமல் போனதுனால எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாருங்கிற கட்டம் வரும்போது அவர் கொஞ்சம் கோபமாகவே சொன்னாராம். அந்த ராஜா செய்தது போல் இன்றைக்கி கூட நிறையா சகோதரிகள் பிரசாதம் சாப்பிடாமல் போயிடுறீங்க. அப்படி போகக்கூடாது. சத்யநாராயண பூஜைன்னு இல்லை, எந்த பூஜைக்கு வந்தாலும் பிரசாதம் முக்கியம், பிரசாதம் சாப்பிடாமல் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுத்தாருன்னா எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் தான் உங்களுடைய எபிசோடில் கேட்குறேன், நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. அதுபோல் பாபா சர்க்கரை கொடுத்தால் உன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவேங்கிறத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் எனக்கு புரிய வைத்தார் சாய்நாதர்னு சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. சகோதரிக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. சகோதரிக்கும் அந்த குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எபிசோடில் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, புரியலைன்னா இன்னொரு முறை போட்டு கேளுங்க. அந்த முன்னோர்கள் வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் செய்து உங்கள் வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நமக்கு 3 அற்புதங்களை பாபா அனுப்பி வைத்தார். அந்த 3 அற்புதங்களோடு ஒரு பிரமாதமான அருள் வாக்கும் கொடுத்தார். உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளிங்கிறார் சாய்நாதர். அதோடு நிப்பாட்டாமல் ஒரு பிரமாதமான பஞ்சு கொடுத்தார் பாருங்கள். உனக்கான அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுதான் சாய்நாதர். இன்றைக்கி சகோதரிகளுக்கு எப்படி சேர்த்தார் பாருங்கள். ஒரு சகோதரிக்கும் எப்படி அமக்கலப்படுத்தினார் இல்லையா? இந்த அற்புதங்களை இவங்களுக்கு மட்டும்தான் நிகழுமா? கிடையாது. நாம் அத்துணை பேருக்கும் உண்டு. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் அற்புதங்கள் நிகழும். உங்கள் அற்புதங்கள் அத்துணையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படும். பாபா தான் சொல்கிறாரு, அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்ங்கிறார் இல்லையா? பிரமாதமான விஷயங்களை சாய்நாதர் உங்களுக்கு வழங்க இருக்கிறார். நம்பிக்கையோடு அவருடைய பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அடுத்த எபிசோட் பாருங்கள், அமர்க்கலப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். அந்த மழையில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி ப்ரேயர் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை கோளாறால் அவதிப்படும் அத்துணை சகோதரிகளுக்காகத்தான் இன்றைக்கி பிரார்த்தனை. வாங்க செய்வோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.